இன்றைக்கி நிறையா மக்கள் மந்த்லி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு பேங்க்கோட ஆர்டியை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சுருக்காங்க. இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா அது கேரண்டி ரிட்டர்ன் தருது அப்படின்னு சொல்லி. அதே மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பண்ணிங்கன்னா 3லேருந்து 5 மடங்கு எப்படி உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் தருங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்கும் உள்ள 4 முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். இதில் 4வது ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டியை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 7% வந்து இயர்லி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதே எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13% வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி 5000 ருபீஸ் வந்து நான் ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வைங்க, இது 16,30,000 ரூபாய் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். இதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் எஸ்ஐபியில் போடுறேன் அப்படின்னாக்கா 28 லட்சத்துலேருந்து 32 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். டாக்ஸேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டியிலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். இதே எஸ்ஐபிலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட ப்ராஃபிட்டில் 1.25 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே இருக்க ப்ராஃபிட்டுக்கு தான் நீங்கள் 12.5% டேக்ஸ் கட்டணும். இந்த டேக்ஸையும் எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் உங்களோட அட்வைசர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. 3வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். ஆர்டியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனோட சேமாக தான் இருக்குமே தவிர அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. இதே எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ், ரியல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளேஷனை தாண்டி 6 to 7% நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். 4வது இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆர்டியை பொறுத்த வரைக்கும் நடுவில் நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபைன் கட்டி தான் அந்த பணத்தை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அதை ஸ்டாப் பண்ண முடியும், திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண முடியும், அதை கம்மி பண்ண முடியும், அதிகம் பண்ண முடியும். எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியுமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு கோலுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி கோலுக்காக தான் மந்த்லி சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எஸ்ஐபி தான் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கே நீங்கள் மந்த்லி ஒரு சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இமீடியட்டாக வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நானே உங்களோட டேரெக்டாக பேசுகிறேன்.